ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. லாஸ்ட் வீக் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் பிள்ளைங்களுக்கு லீவாக இருந்ததுனால ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறமா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் ஈஸியாக இருக்கும். ஃப்ரைடே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். வெங்கிக்கு வந்து சாட்டர்டே காலேஜ் இருந்ததுனால அவங்க ஃப்ரைடே ஈவினிங்கே ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஈரோட்டுக்கு. நானும் பிள்ளைங்க மட்டும் சாட்டர்டே சண்டே அம்மா வீட்டில் இருந்துட்டு நாங்கள் சண்டே ஈவினிங் தான் ஈரோட்டுக்கு கிளம்பினோம். ஸோ அந்த சாட்டர்டே சண்டே எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காட்டில் இருக்கும்போது எப்போவுமே காலையில் எழுந்த உடனே வெளியில் வந்து அந்த சவுண்டு, அதுவும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கணும். அப்போ தான் அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். காலையில் நல்லா ஜிலுன்னு காத்திருக்கும் போதே காடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். இந்த பைனாப்பிள் பிளான்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அண்ணன் வச்சாங்க. இப்போ தான் அதில் பைனாப்பிள் லைட்டாக எட்டி பார்த்துருக்கு. காட்டில் இருக்கும்போது மைண்டு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், லேசினஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காட்டில் வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒன்று நம்ம வெளியில் செடிங்களை பார்க்குறதோ இல்லை ஆட்டுக்குட்டிங்க மாடுங்களை பார்க்குறதோ ஏதோ ஒன்று நம்மளை ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கோம். அண்ணன் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க வந்து புதுசாக வாங்கினா ஆட்டுக்குட்டிங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வாங்கி ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும். அண்ட் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் ஊருக்கு போகிறோம். வாங்கின புதுசில் கொஞ்சம் குட்டியாக இருந்தது, இப்போ எல்லாமே கொஞ்சம் பெருசாக கூட ஆயிடுச்சு. ஜித்துக்கு வந்து ஆட்டுக்குட்டிங்க மாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருப்பான். மாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் வச்ச மாதிரி புதுசாக வாங்கின 4 ஆட்டுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருந்தான். அதில் இந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் வந்து அழகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது தூக்குறதுக்கு. தூக்கி வச்சுருந்தா நான் கூட நினச்சேன், சரி நம்மளை புதுசாக பார்க்கும்போது பயந்துக்கும் ஓடும், பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப க்யூட், என்கிட்ட எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள். நான் அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஆடாமல் அசையாமல் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக காமிச்சிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அது என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால தூக்கிட்டே இருக்க முடியல, காலில் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆடு வந்து நான் கொஞ்சம் அவ்வளோ சாஃப்டாக காமிச்சிட்டு இருந்தது. எனக்குமே அதை இறக்கி விடவே மனசு வரல. இதில் பாரு பளிச்சுன்னு தெரியுது ஃப்ரண்ட் கேமராவே. வெயில் அடிக்குது இல்லை, இங்கே வா இங்க வா, இங்க எந்த பக்கம் வா. அங்க வந்து ஜித்து மாமா, ராகவ மாமா, தாத்தா எல்லாரும் அங்க இருக்காங்க. நாங்க அங்கதான் போறோம் இப்போ. இப்படி வா. காலையில இப்ப வந்து டைம் என்ன 8 நல்லா வெயில் வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு தடவை சுத்தி பார்க்கலாம் வந்தோம். இது பெரிய நெல்லிக்காய் தானே? பெரிய நெல்லிக்காய் பரவாயில்ல, நல்லா பெருசா வந்துருச்சு. அதுவும் இல்ல, இதுவும் இதுவும் எத்தனை வருஷம், இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும் வர்றதுக்கு? ஒரு வருஷத்துல காய் வந்துரும். ஒரு வருஷத்துல பெரிய நெல்லிக்காய் வந்துரும். நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து நெல் வயலுக்கு போறோம். வாங்க நீங்களும் பாக்கலாம். சேஃப்டிக்கு ஏதாவது மிருகங்கள் வந்ததுன்னா அடிக்கிறதுக்கு. இங்க என்ன மிருகங்கள் வருது? மிருகங்கள் அப்படியாங்க? ஓகேங்க, கேட்டுக்கோங்க. ஏதாவது நாய் பாம்பு வந்ததுன்னா இந்த சூப்பரான குச்சி வச்சு அடிச்சிடணும். நாங்க மிருகங்கள் வந்தா அடிச்சிடணும். அதுதான் பாம்பு வந்துச்சுன்னா 2 குச்சியை வச்சு எடுத்து தூரமா தூக்கி போட்டுடலாம். பாம்பு வந்ததுன்னா தூரமா தூக்கி போடுறதுக்கு இந்த குச்சி. ஓகே ஓகே, எல்லாருக்கும் பாய். ஆஃப் பண்ணுங்க. நெல் வயல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா க்ரீனிஷாக பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. நல்லா நிறைய ரீல்ஸ்லாம் கூட எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பிக்சரைசேஷன் செம்மையாக இருந்தது. என்ன வெயில் தான், சரியான வெயில் கொளுத்திட்டு இருந்ததுனால சீக்கிரமாக என்ன வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெல்லெல்லாம் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. மாடர்ன் ரைஸ் மில்லு. அப்படியே இந்த நெல் இருக்குல்ல கண்ணு, இதை கொட்டணுமா அந்த ஆண்ட அரிசி வரும். அப்படி அவ்வளவு நவீனமான. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வயலெல்லாம் பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பாவும் அதெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி அறுவடை பண்ணுவாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க.
இந்த எருக்கம் பூவில் வந்து இந்த பூவில் அப்படி அமுத்தினோன்னா வெடிக்கும், ஒரு சவுண்டு வரும். இது வந்து சின்ன வயசுல காட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த மாதிரி அமுத்தி அதுல இருந்து வர்ற சவுண்டு வந்து கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் உங்களோட சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு கொட்டாய் இருந்தது, பழைய கொட்டாய். அதெல்லாம் இப்போ இல்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து புதுசா அந்த பக்கம் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு. ஆமா, ரொம்ப ஸ்கேரியா இருக்கு, பாக்குறதுக்கு பயமா இருக்கு. மஞ்சுமீல் மாதிரி இருக்கு. குணா கேவ்ல கட 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 கடன்னு உள்ள இறங்குவானே அந்த மாதிரி. இதுல எல்லாம் மேல தண்ணி இருக்கும். அப்போ நானு அண்ணன் எல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது இதுல ஸ்விம் பண்ணுவோம். தாத்தா இதுலதான் கத்து கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்க? ஆமா, அதெல்லாம் செடி. ஆமா, அதெல்லாம் செடி வந்து எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நீ ஒரு தடவை குதிச்சல்ல மேல இருந்து. பாத்து போ. இங்க இருந்து தானே குதிச்ச. நானும் அண்ணன்லாம் இங்கதான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டோம். தண்ணி அப்பெல்லாம் மேலேயே இருக்கும், இப்ப நல்லா கீழே இறங்கிடுச்சு. தண்ணி மேல இருக்கும்போது நாங்க லீவ்ல இங்க வந்திருந்தப்போ ராகவும் கூட ஒரு தடவை அந்த திட்டு மேல இருந்து கீழே குதிச்சு ஸ்விம் பண்ணா. அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி பாத்துட்டு இருக்காங்க. நான் ஊர்ல இருந்து ஈரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வடகம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுட்டு வரலாங்கிறதுக்காக வந்தோம். நல்லா கிரீனிஷா பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. இவ்வளோ பெரிய மரமா இருந்தது. ஆனா இலைங்கெல்லாம் வந்து நல்ல பிஞ்சு இலைங்களா, அப்பதான் துளுத்த இலைங்கள்லாம் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம குழம்புல போட்டோம்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை சட்னிலாம் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பிஞ்சு இலைங்களாக இருந்தது. ஸோ அந்த வடகத்துக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் பறித்து இதை வந்து நான் அங்கே இருக்கும்போதே ஒரு நாள் வெயில்லையே ஃபுல்லாக சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி போச்சு. அதுக்காக கொஞ்சம் வடகத்துக்காக பறிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாத்து கையிலையுமே மாரியாத்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலைங்க இருக்கும். கருவேப்பிலை வந்து ஒரு சிலர் அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து இது பக்கத்து வீட்டு காட்டில் இருந்து தான் பறிச்சிட்டு வந்தோம். தெரிஞ்சவங்க காடு தான், அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் அப்பா கூட பறிக்க வேண்டாம், நானே பறிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை கண்ணு, மரம் மேலே இருக்கு, எடுக்கிறது கஷ்டம், அதனால நான் பறிச்சு தரேன் அப்படின்னு பறிச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் சவுண்டு இலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பறிக்க வேண்டி இருந்தது. அப்பா அதையும் பறிச்சுட்டு எல்லாரும் ஒரு 1 hour கிட்ட இருக்கும். அப்படியே கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுட்டு காடை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு மாட்டுக்கு தேவையானதையும் எல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கம்மஞ்சோறு சூப்பராக தேவாமிர்தமாக இருந்தது. நல்லா வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சூப்பராக கரைச்சி வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் சிலு சிலுன்னு குடிச்சாச்சு. இல்ல 5 இப்ப கணக்குல எடுக்கக்கூடாது, 1ல இருந்து தான். 5 விட்டுறணும், 1க்கு அப்புறம் என்ன விழுகுதோ அதான். இவன் வந்து பக்கத்து வீட்டு டாகு, ரொம்ப பாசமுள்ள டாகுன்னே சொல்லலாம். அவங்க வீட்டில் இருக்கிறத விட மேக்சிமம் இங்கே தான் இருப்பான். நாங்கள் வந்து இவனுக்கு ப்ரௌனின்னு பேர் வச்சுருக்கோம். இவனை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ப்ரூனோ ஞாபகம் தான் வரும். இந்த லீவில் நாங்கள் 3 days ஊருக்கு போகும்போது ப்ரூனோவை ஈரோட்டிலே தான் விட்டுட்டு வந்தோம். ஏன்னா வெங்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே ஊருக்கு போயிடுவாங்க ஈரோட்டுக்குங்கிறதுனால ப்ரூனோவை ஈரோட்டிலே தான் விட்டுட்டு வந்தோம். இவனை பார்க்கும்போது எங்களுக்கு ப்ரூனோ ஞாபகம் தான் இருந்தது. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பான், சாப்பிட்டு தூங்குறது தான் அவனுக்கு வேலை, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அம்மா வந்து வெளியில் சம்டைம்ஸ் பகல்லலாம் அடுப்பில் வந்து சமையல் பண்ணுவாங்க. காற்று வந்து ரொம்ப அடிக்காத நேரம், இல்லை வெயில் ஜாஸ்தியாக இல்லாத நேரம், காலையில் இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது வெளியில் அடுப்பில் செய்கிறது வந்து மனசுக்கே அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை ஃபீல் பண்ணாதான் புரியும். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து தட்டைப்பயிரும் சொரக்காய் போட்டு குழம்பு வச்சிட்ருக்காங்க. பருப்பு சாம்பார் டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எங்கள் அம்மா. சைட் பை சைட் முருங்கீரை உருவுறது இதெல்லாமும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தாளிச்சு கொட்டுவாங்க எண்ணெயில். நான் வடகம்னு சொன்னேன்ல, அதில் வந்து 12 பொருளோ 14 பொருளோ ஏதோ போடணும்னு சொன்னாங்க. அது அம்மாட்ட கேட்டு தான் நான் வீட்லேயே இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் வடகம், வெங்காய வடகம். லாஸ்ட்டாக வெங்காய வடகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி தாளிச்சிட்டு
அந்த குழம்புல கொட்டிட்டோன்னா நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கீரை நம்ம கடைஞ்சோன்னா அதுலேயும் இதை வந்து தாளித்து கொட்டலாம், நல்ல வாசமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே தீர இது வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு வச்சுப்பாங்க. இந்த தடவை வந்து நானே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், பட் அளவு வந்து கரெக்டாக போட்டு செய்யணும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அம்மா இப்போ ரசம் வைக்க போகிறாங்க. ரசமும் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த நுரக்கட்டுறதுன்னு வாங்கல, அப்போவே இறக்கிடணும். எங்கள் அம்மா வந்து கரெக்டாக பாத்திரம் நிறையிற அளவுக்கு அந்த ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதெல்லாம் உருவி வச்சுட்டோம்னா பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால உருவிட்டு இருக்கேன். ஃபுல்லாக உருவின உடனே நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக உருவி வெயிலில் காய வச்சிட்டேன். ஒரே நாள் தான் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக காஞ்சிருச்சு. இது வந்து ராகவும் ஜித்துவும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ராகவுக்கு வந்து 1 வயசுக்கு முன்னாடி மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது, ஜித்துவும் இதில் குட்டி பையனாக இருக்கும்போது எடுத்தது. ரெண்டுமே டிவிக்கு மேலே இருந்தது. அப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். அம்மா வந்து குழம்பு வச்சுட்டாங்க, ரசம் வச்சுட்டாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிகிட்ருக்காங்க. வேக வச்சு பண்ணட்டுமா இல்லை வந்து அப்படியே வறுத்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே வறுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சைட் பை சைடு ராகவுக்கு வந்து பருப்பு எப்போவுமே பிடிக்கும், அதனால் பருப்பு சாம்பார் செஞ்சாங்கன்னா பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ செஞ்ச குழம்பு வந்து கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. ரசமும் செஞ்சு முடிச்சிட்டாங்க, அதையும் கொண்டு வந்து இங்கே கிச்சனில் வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு வறுவலுமே ரொம்ப ஈஸி தான். பூண்டு தட்டி போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அம்மா வீட்டில் இருந்தானா எனக்கு எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதிரசமும் குச்சி சிப்ஸுன்னு சொல்லுவான் ராகவ், அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் வந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த வெயிலுக்கும் அதுக்கும் இளநீ வெள்ளரிக்காய் இதெல்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ சைட் பை சைடு எல்லாத்தையும் உருவியாச்சு. கருவேப்பிலை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். இன்னொன்று காற்றும் அடிச்சிட்டு இருந்தது, அதனால் பறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக 3 பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு காய வச்சிட்டேன். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஒரே நாள் மதியம் வச்சேன், ஈவினிங் வந்து கலர் எல்லாம் மாறிட்டு கையில் நொறுக்குனா நல்லா நொறுங்குற அளவுக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஊருக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக அப்பா முருங்கைக்காய் வாழைப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மதியம் ஒரு 1 மணி 2 மணிக்கு இந்த மாதிரி தொட்டியில் இந்த வெயிலுக்கும் அதுக்கும் குளித்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்க அண்ணன் எல்லோரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ரவுண்டில் இறங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் அப்படியே பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஆட்டுக்குட்டிங்களை பார்த்துட்ருக்கலான்னு உட்காந்துருந்தேன். கொய்யாக்காய் வந்து ஒன்று மரத்தில் இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து செங்காயாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் செங்காயாக கூட இல்லை, நல்லாவே காயாக இருந்தது. பட் டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. இந்த ஆடு வந்து என்ன நினச்சிட்ருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை, ஆனால் கேமராவை அப்படி ஸ்டேரிங்காக பார்த்துட்டு இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுங்க வந்து ஒரு பயப்படல, புதுசாக பார்க்குறோன்னு நினைக்கல, ரொம்ப சாஃப்டாக வந்து பார்த்துட்டு இருந்தது. அதனுடைய கண்ணு பாருங்களேன், எவ்வளோ அது என்ஜாய் பண்ணுதுங்கிறத அது கண்ணு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு நாங்கள் எல்லோரும் தொட்டிக்குள்ளே இறங்கியாச்சு. அம்மா வந்து சூப்பராக ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தொட்டிக்குள்ளே இருக்கும்போதே வந்து டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இறங்க வேண்டாம், நீங்கள் இங்கேயே கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் இங்கேயே கொண்டு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். ஜித்து வந்து உங்கள் டம்ளரில் ரொம்ப கம்மியாக இருக்குத, அதனால் இது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருந்ததை நிறைய கொண்டு வந்து கொடுத்தான். எப்போவுமே நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது காட்டில் போயிருந்தோன்னா அந்த வெயில் டைமில் இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி ஒரு ரவுண்டு குளிச்சிருவோம். அந்த மாதிரி இறங்கினதில் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த தொட்டிக்குள்ளே எல்லாரும் இறங்கியாச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு குளித்தோம். தொட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபஸ்ட்டு பாயாசம் குடித்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் இளநீ வெட்டி கொடுத்தாங்க, அதுவும் தொட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபுல்லாக குடித்தோம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நாங்கள் தொட்டியில் இருந்த அந்த டைமில் வந்து ஐஸ் வண்டி வந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஐஸை வாங்கி அதையும் தொட்டிக்குள்ளே உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். குளிச்சதுக்கு அதுக்கும் நல்லா பசி எடுத்துக்கிச்சு. அம்மா முன்னாடியே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக சாப்பாடு, குழம்பு, ரசம், பருப்பு, தயிர் ஒரு கட்டு கட்டியாச்சுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து அந்த சுரக்காய் தட்டைப்பயிர் போட்ட சாம்பாரில் இருக்க காயெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாப்பாடு கம்மியாக போட்டு இந்த காயை நிறையா போட்டு முருங்கீரை பொரியல் பண்ணியிருந்தாங்க. அந்த பொரியலும் நிறைய வச்சு என்னோடய லஞ்ச் முடிச்சிட்டேன்.
கனகாம்பர பூ வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஒரு 2-3 செடியில் பூ பூத்திருந்தது. அதுவும் அப்புறம் குண்டுமல்லியும் பூத்திருந்தது. அதுவும் சூப்பராக பறிச்சுட்டு சாமிக்கு கொண்டு போய் வச்சேன். ராகவ் வந்து போன தடவை வந்தப்போ ரோஸ் செடி இந்த இடத்துல தான் வச்சான். அதுவும் எப்படி வளர்ந்துருக்கு என்னான்ட்டு நான் ராகவ் எல்லாரும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக வந்திருந்தது. ஆனால் வெயிலுக்கு வந்து நாங்கள் எப்படி வச்சோமோ அப்படியே இருந்தது. அண்ணன் ஒரு தடவை ராகவ் வச்ச செடியில் பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. சுண்டக்காய் செடியிலையும் சுண்டக்காய் நிறையா இருந்தது. இது வந்து நான் சண்டே காலையில் பறித்து நான் இங்கே ஈரோட்டுக்கு கொண்டு வந்தேன். நல்லா சூப்பராக பறிக்கிற ஸ்டேஜில் இருந்தது. நிறைய சுண்டக்காய் வந்தது. நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா அது வந்து ஒரு 2 தடவை 3 தடவை செய்யலாம், அந்த அளவுக்கு நிறைய வந்திருந்தது. மல்லிகைப்பூ வந்து செம்ம வாசம். 2 பூ தான் இருந்தது, ஆனால் சூப்பராக வாசம் அடிச்சுட்டே இருந்தது. நான் பறிக்கும் போதே நல்ல வாசம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மொக்கும் இருந்தது, அது வந்து பறிக்கல. சரி, அடுத்த நாள் பூத்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலான்னு விட்டாச்சு. செம்பருத்தி பூவும் அந்த பக்கம் நிறையா இருந்தது. அதையும் பறிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு கனகாம்பரம், மல்லிகைப்பூ, செம்பருத்தி இது எல்லாத்தையும் கலந்து சேர்ந்து வைக்கவும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதில் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. நாங்கள் இங்கே ஈரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 நாளில் ஒரு குட்டி போட்டுருச்சு அப்படின்னாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போதே போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, எந்த டைமில் போடணுமோ அப்போ தானே போடும். அண்ணா வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க. குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. பொன்குட்டி போட்டிருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர்ப்பா. சாட்டர்டே ஃபுல்லாக எங்களுக்கு சூப்பராக போச்சு. இது வந்து சண்டே மார்னிங் அம்மா வந்து சூப்பராக 2 குட்டி குட்டியான கோலம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஜித்துவோட ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, ஆனுவல் டே ப்ரோக்ராம். அதுக்காக தான் இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஜித்து வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறான், குரூப் டான்ஸு. கிட்டத்தட்ட 450 பேர்கிட்ட அந்த டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜித்து வந்து ஆல்ரெடி ஸ்கூல் பஸ்லேயே கிளம்பி போயிட்டா. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக நாங்கள் எல்லோரும் போனோம். நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல். நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிது. நாங்கள் அங்கே ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருந்த அந்த டைமில் பெரியம்மா பொண்ணு இவங்கெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக அங்கே வந்திருந்தாங்க. பிங்க் கலர் சாரி கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்னோட பெரியம்மா. எங்கள் அம்மாவோட பெரிய அக்கா. இன்னொரு அக்கா இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம கோவில் விசேஷத்தப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். பெரியம்மாவோட 3வது பொண்ணு உஷாக்கா. இவங்க உஷாக்கா பையன் நிஷாந்தும் ராகவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்பப்போ ஒரே ஏஜுங்கிறதுனால நல்லா விளையாண்டுப்பானுங்க. வேற ஒரு வேலையாக வந்திருந்தாங்க. சர்ப்ரைஸாக இங்கே ஒரு விசிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes கிளம்பிட்டாங்க. இந்த சிலம்பம் முடிஞ்ச உடனே ஜித்துவோட டான்ஸு. ஜித்து வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அந்த டான்ஸில் வந்து கிட்டத்தட்ட 450 மெம்பர்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நிறைய பேரை வச்சு எப்படிடா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ க்யூட்டாக எல்லாத்தையும் கரெக்டாக நிற்க வச்சு ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா டான்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜித்து வந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களே பார்த்து பேசிகிட்டு இருந்தான். இது வந்து நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் எல்லாருமே இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஏதாவது ப்ரோக்ராமில் இருந்தோம்னா நம்ம அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஜித்துவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆக்டிவாகவும் இருந்தான் எங்களை பார்த்ததுக்கப்புறம்.
அங்கே வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அங்கே சர்ப்ரைஸாக மீட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் பார்த்தேன். சுமி வந்து நாங்கள் யூஎஸ் போனப்போ அந்த டைமில் ஒரு 3 months சுமி ராகவ் அங்கே ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸையும் அங்கே மீட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே சர்ப்ரைஸாக நிறைய பேர்த்த மீட் பண்ணோம். பின்னாடி அண்ணன் பக்கத்தில் நிற்கிறது வந்து என்னோட தம்பி, என்னோட அப்பாவோட தம்பி பையன். நாங்கள் ஜித்துவோட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்ப்ரைசிங்காக நிறைய பேர்த்த எங்களால் பார்க்க முடிஞ்சுது. சுமியோட ஃப்ரெண்ட்ஸு, ராகவோட ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம். அப்புறம் சர்ப்ரைஸாக இன்னொன்று என்ன நடந்ததுன்னா, மஸ்கட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்களோட ஃப்ரெண்டு நாங்கள் அங்கே மீட் பண்ணோம். அவங்களும் மஸ்கட்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களையும் நாங்கள் வந்து அங்கே ஸ்கூலில் மீட் பண்ணோம். இவங்க பேர் வந்து திவ்யா. சுமி தான் பார்த்துட்டு சொன்னால், அம்மா அவங்க பாருங்கள் திவ்யா ஆண்டி மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். திவ்யாவோட அண்ணன் வந்து என்னோட அண்ணனும் திவ்யாவோட அண்ணனும் வந்து கிளாஸ்மேட்ஸ் அப்போது படிக்கும்போது. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. அண்ணனும் அண்ணனோட ஃப்ரெண்டுமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் என்னோட தம்பியோட ஒய்ஃபு அங்கே நடுவில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க சுமியோட ஃப்ரெண்டோட அம்மா எல்லாத்தையும் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா வந்து பைக்கில் வந்திருந்தாங்க. ஸோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சுமி ராகவ அப்பாவை வந்து பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து A to B ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஈரோடு கிளம்பிட்டோம். அப்பாவையும் சாப்பிட்டு போக சொல்லியிருந்தோம். இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நல்லா சூப்பரான சாப்பாடு எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் சுமி ராகவ் ஈரோடு கிளம்பியாச்சு. ஜித்துவோட ப்ரோக்ராம் வந்து ஒரு 11:30 போல் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு ஒரு 12 o'clock போல் தான் கிளம்புனோம். சரியான வெயில், நல்ல சரியான வெயில் டைமில் தான் அங்கே ஆத்தூரில் பஸ் ஏறினோம். ஈவினிங் ஒரு 6 o'clock போலலாம் ஈரோட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்களோட அந்த 2 days இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.